Hi friends, welcome to Sangee's Corner. நம்ம இன்னைக்கு golden rod வச்சிட்டு எப்படி ஒரு bridal veni ரெடி பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். இந்த இது வந்து உங்களுக்கு flower marketsல கிடைக்கும். Golden rod, gypsy இந்த flowers-லாம் நீங்க தனியாவே யூஸ் பண்ணி ஒரு bridal venis ரெடி பண்ணலாம். பார்க்க உங்களுக்கு டிஃபரண்டா ரொம்ப அழகா நீட்டா இருக்கும். சரி வாங்க எப்படி பண்றதுன்றதை பார்க்கலாம். தேவைப்படுற மெட்டீரியல்ஸ் பாத்தீங்க அப்படினா silk thread and scissor and ஒரு அட்டை இல்லனா ஒரு தேவைப்படுற ஒரு ஆணி அந்த மாதிரி எடுத்து வெச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கோல்டன் ராட்ஸை கட் பண்ணி வெச்சுக்கலாம். இது வந்து நிறைய இந்த மாதிரி கிளையா இருக்கும். சின்ன சின்னதா நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கட்டின பிறகு சைஸ் வந்து ஈவன் பண்ணிக்கலாம். சோ நான் இதே மாதிரி நிறைய கட் பண்ணி எடுத்து வெச்சுக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா நான் இந்த சைஸ்க்கு கட் பண்ணிருக்கேன். நம்ம கட்டினதுக்கு அப்புறம் பேலன்ஸ் இருக்குது நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்மளோட அட்டை எடுத்துட்டு த்ரெட் எல்லாமே கட்டிக்கலாம். எப்படி பண்றதுன்றதை பார்க்கலாம். த்ரெட்டை டபுளா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த பெட்டியில வச்சு சுத்திக்கோங்க. வச்சிட்டு நம்ம ஒரு நாட் போடலாம். இந்த கார்னர்ல வச்சிட்டு ஒரு நாட் கொஞ்சம் லூசாவே விட்டுக்கோங்க. இன்னொரு நாட் ஒன்னு போடலாம். இதை இந்த கார்னர்லயே வெச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்க இந்த ரெண்டு த்ரெட்டையும் நம்ம கட் பண்ணிடலாம். லென்த்தா இருக்க த்ரெட் அப்படியே வெச்சுக்கோங்க. இதுதான் நம்ம கட்ட போற த்ரெட். இது வந்து இதுல பாதி அளவு இந்த அளவுக்கு அகைன் எடுத்துட்டு கட் பண்ணிடலாம். இந்த இது உங்களுக்கு இன்னும் ஸ்டிஃபா வேணும் அப்படின்னா இந்த நூலை வந்து நீங்க இன்னும் ரெண்டா அதாவது நாலா போடணும். ரெண்டா எடுத்ததை நாலா எடுக்கணும். நீங்க அப்படி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மொத்தம் 4 நூல் வரும். அந்த மாதிரி இருக்கும்போது 2 நூலுக்கு நடுவுல நீங்க பூ வச்சு கட்டுற மாதிரி இருக்கும். இன்னும் உங்களுக்கு ஸ்டிஃபா இருக்கும். இது வந்து திக்கா இருக்கு, அதனால நம்ம இதை அப்படியே வச்சுக்கலாம். இது கூட நம்ம மற்ற ஃப்ளவர்ஸும் வைக்கலாம். நான் வெறும் இந்த ஃப்ளவர் மட்டும் வச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். மற்றதெல்லாம் அடுத்த வீடியோஸ் பார்க்கலாம். நல்லா கிட்ட வச்சுட்டு இந்த 2 நூல் இருக்கும். இது ரெண்டுக்கும் கீழே நம்மளோட இந்த நூல் இதை வந்து மேலே எடுத்துட்டு போயிடுங்க. கீழே இந்த மாதிரி எடுத்துட்டு டைட் பண்ணுங்க. இதே மாதிரி நம்மளோட அடுத்த ஃப்ளவர்ஸ்லாம் நம்ம வச்சுட்டு செய்யலாம். திக்கா இருந்தது அப்படின்னா 1 இல்லைன்னா 2 3 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஹைட் வந்து மேலே ஈவனா வைங்க, கீழே நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் எப்படி நூல் வருது அப்படின்றது. நான் இந்த ஃப்ளவர்ஸ் மட்டும் வைக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கிறேன். நீங்கள் மற்ற ஃப்ளவர்ஸ்லாம் வைக்கிறீங்கன்னா ஒரு பூவோட இது வந்து ஒரு 2 3 அந்த மாதிரி யூஸ் பண்ணி கட்டுங்க. உங்களுக்கு இவ்வளோ ஹைட் வேணாம், இந்த அளவுக்கு வைக்கலாம். நம்ம இந்த அளவு வேணாம் அப்படின்னா நீங்கள் இது இன்னும் கம்மி பண்ணி கீழே வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம இப்போ கண்டினியூ பண்ணலாம். மேலே மட்டும் கொஞ்சம் ஈவனா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா டைட் பண்ணிக்கோங்க.
இதே போல் ஜிப்சி ஃப்ளவர்ஸ் அப்படின்னு ஒன்று வருது. அது இன்னும் உங்களுக்கு அழகாக இருக்கும். நான் அது வந்து லாஸ்ட்டாக உங்களுக்கு ஃபோட்டோஸில் காமிக்கிறேன். கொம்ஃபெர்னா சொல்லுவாங்க. அந்த ஃப்ளவர்ஸும் நீங்கள் இந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். கார்னேஷன், ஆர்கிட்ஸ் எல்லாமே நம்ம வந்து இந்த மெத்தட்ஸில் ட்ரை பண்ணலாம். உங்கள் சாரீக்கு உங்களுக்கு தேவைக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி நீங்கள் வாங்கிட்டு கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கட்டியிருக்கேன். இதே மாதிரி நான் ஒரு லென்த் கட்டலாம். கட்டிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு லென்த் கட்டியிருக்கேன். ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நம்ம எப்பவும் போல் டபுள் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இதில் வந்து அவுக்கிறதுக்கு முன்னாடி இந்த த்ரெட்டு அண்ட் இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். ஈவனாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்க்கவும் நல்லாயிருக்கும், நமக்கு தலையில் வைக்கவும் ஈஸியாக இருக்கும். அடுத்ததான் நம்மளோட இந்த த்ரெட்டை கட் பண்ணிடலாம். பின்னாடி இருக்க த்ரெட்டையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அழகான ஒரு கோல்டன் ராடோட பிரைடல் வேணி நமக்கு ரெடி பண்ணியிருக்கோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் இதை மட்டுமே ஒரு வேணியாக யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வேறு ஏதாவது ஒரு ரோஸ் பெட்டல் அந்த மாதிரி வேணிஸ் நம்ம முன்னாடி ரெடி பண்ணது இது, அது கூட இதை வந்து நம்ம மேலே வச்சுக்கலாம். ரொம்ப உங்களுக்கு வந்து பார்க்க அழகாக இருக்கும். இந்த வேணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.